பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் அனுமதியின்றி சாலையில் போராடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அனுமதி மறுத்தால் நீதிமன்றத்தை மாற்றுத்திறனாளிகள் நாட வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான 1% இடஒதுக்கீட்டை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கிண்டி, கோடம்பாக்கம், வேப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 நாட்களாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க கோரி பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரித்தது. இந்த விசாரணையில் மாற்றுத்திறனாளிகள் காவல்துறை அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட்டனர். காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை மாற்றுத்திறனாளிகள் நாட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.